தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் விசாரணைக்காக விஜய் ஆஜராகியிருந்தார். சுமார் 7 மணி நேரம் அந்த விசாரணை நடைபெற்றது. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 மாதத்திற்கு முன்னாடி கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அந்த தாவேகா கூட்டத்தில் விஜய் வந்தபோது அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள், சுமார் 60 பேர் காயமடைந்தார்கள். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. ஆனால் தாவேகா சார்பாகவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். இது சம்பந்தப்பட்ட வழக்கும் நீதிமன்றங்கள் இருந்தது. ஃபைனலாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தாங்க. சிபிஐயை பொறுத்தவரை ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் என்றும் இருப்பார்கள், அவர்கள் விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் 1, 2, 3 என்று டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. அதே போல் சென்னை சிபிஐலையும் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இருக்காங்க. ஆனால் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இதை கையில் எடுக்கல. ஆன்டி கரப்ஷன் விங் அவங்க தான் இதை கையில் எடுத்தாங்க. ஆன்டி கரப்ஷன் விங் இதை கையில் எடுத்து விசாரித்து வராங்க. ஆனால் போலீஸ் வட்டாரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சிபிஐயின் முகாந்திரத்திற்கு உட்பட்டது. யார் இந்த வழக்கை எடுக்கணும், விசாரிக்கணும், அதெல்லாம் சிபிஐ முடிவு செய்யும். அதனால் அதை பெருசாக ஒன்றும் கொஷின் பண்ண முடியாது. சிபிஐ யாருக்கு அலாட் பண்ணுறாங்களோ, இப்போ ஆன்டி கரப்ஷன் விங்குக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க எடுத்து மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் கோர்ட் என்று வரும்பொழுது அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அது கரூர் தான் இருக்கும், கரூர் நீதிமன்றத்தில் தான் இருக்கும். சரி, என்னாச்சு, ஏற்கனவே தாவேகாவுடைய நிர்வாகிகள்கிட்ட விசாரணை நடத்தி விட்டார்கள். புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும், சிபிஐ முன்னாடி அப்பியர் ஆகி அவங்க தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸுக்கும் சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸுக்கும் சம்மன்ஸு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் இப்போ டிஜிபியாக இருக்கிறார். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில், ஆயுதப்படையில். எந்நேரம் வேண்டுமானாலும் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக கூட அவர் நியமிக்கப்படலாம் என்று போலீஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கின் ஏடிஜிபி தமிழ்நாடு முழுக்க. அப்படின்னா எல்லா எஸ்பிஸும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபிக்கு. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாள்தோறும் ஊடகங்களை சந்தித்து எப்பெல்லாம் பேட்டி கொடுக்கணுமோ அப்பெல்லாம் அவர் பேட்டி கொடுத்து வந்தார். போலீஸ் என்ன சொல்கிறாங்க, தாவேகா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு தாவேகா என்ன சொல்கிறாங்க, போலீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ 2 தரப்பிற்கும் சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தாங்க. விஜய் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். இதற்காக காலையில் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டார். சென்னையிலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கே பொதுமக்கள்லாம் சராசரியாக பயன்படுத்தல ஃப்ளைட், அந்த ஃப்ளைட்டில் போகல, சார்ட்டர்ட் ஃப்ளைட் என்று அழைப்பார்கள். தனிப்பட்ட சிறிய ரக விமானத்தில் தாவேகா, திரு விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அந்த சிறிய ரக விமானத்தில் டெல்லிக்கு பயணித்தாங்க. அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் சென்னையில் திரு விஜய் விமான நிலையம் வந்த காட்சிகளை தற்பொழுது முழு திரையில் பார்க்கலாம். எப்படி இருக்கும் சார்? நீங்கள் பார்த்த அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் விஜய் மற்றும் அவருடைய குழுவினர் டெல்லிக்கு பறந்து சென்றார்கள். சுமார் 10:30 மணிக்கு அவர்கள் டெல்லி சென்றடைந்தார்கள். அது அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் ஒய் கேட்டகரி ப்ரொடெக்டிவ், ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி இவருக்கு இருக்கும் காரணத்தினால் சென்னையிலையும் ஒய் கேட்டகரி, அதே நேரத்தில் டெல்லி போனோம்னா அங்கேயே ஒய் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்குள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. விஜய் அங்கேருந்து அழைச்சி சென்றாங்க. ஏற்கனவே அவர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அவர் ரூம் புக் பண்ணியிருந்தார். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிபிஐ ஆஃபீஸுக்கு போனோன்னு அதே மாதிரி அவர் சிபிஐ ஆஃபீஸு சென்று சேர்ந்தார். விஜய் முதல்ல டெல்லி வந்தடைந்த காட்சிகளை பார்க்கலாம்.
சிபிஐ தலைமையகம் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக செக்யூரிட்டியோடு காணப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிபிஐ வட்டாரங்களை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் ஒரு சினிமா நட்சத்திரம், அரசியலுக்கு வந்திருக்கார், அவருடைய படம் வேறு இப்போ ரிலீஸ் ஆகும்போது அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு சினிமா பிரபலம் என்பதால் அரசியலில் வந்திருக்கார் அப்படிங்க, அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் உண்டாயிடுச்சு அப்படின்னா இது ஒரு கேபிட்டல் சிட்டி, விஐபிஸ் மூமெண்ட்டுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கக்கூடாது. இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே ஒன்று கூடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஸ்பெஷல் பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஸ்பெஷல் தடுப்பு நடவடிக்கையெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜயுடைய ஒரு சில ஃபேன்ஸ் அங்கே வந்திருந்தார்கள். விஜய் சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். வழக்கமாக சிபிஐ ஆஃபீஸுக்கு வர்றவங்க கார் வெளியே நிற்கும், இவங்க மட்டும் இறங்கி உள்ளே போவாங்க. சரி, அப்படி தான் விஷுவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணாங்க. பட் விஜய் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி ப்ரொடெக்டி என்பதால் அவர் உள்ளே அவரோட காரை அனுமதிச்சாங்க. உள்ளே அவரோட கார் போயிட்டு அவர் விசாரணைக்கு ஆஜரானார். சுமார் 7 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றது. என்னெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சிபிஐ வட்டாரங்களில் பத்திரிகையாளர்கள் பேசி பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது, இல்லை எப்போவுமே யார் விசாரணைக்கு வந்தாலும் நாங்கள் ஒரு டீட்டெயில்டு குவெஸ்டினர் கொடுத்துருவோம், அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கொடுத்துருவோம், அவங்க எழுத்துப்பூர்வமாகவும் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். குறிப்பாக அந்த சம்பவத்தை பற்றி கேட்டிருந்தோம். அதாவது எத்தனை பேர் கூடுவார்கள் என்று நீங்கள் நினைத்தறிந்தீர்கள், இவ்வளவு க்ரௌட் என்று முன்பே உங்களுக்கு போலீஸ் பர்மிஷனில் என்ன சொல்லப்பட்டிருந்தது, அதுக்கு தயாராக நீங்கள் போனீங்களா, சொன்ன நேரத்திற்கு நீங்கள் போனீங்களா, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் முன்கூட்டியே நீங்கள் அங்கே அமைத்து கொடுத்திருந்தீர்களா, அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு எப்போ தெரியும், ஏன் அங்கேருந்து நீங்கள் அவசரமாக கிளம்பி வந்தீங்க, இது போன்ற கேள்வியெல்லாம் கேட்டு விஜயின் பதிலை பதிவு செய்து கொண்டதாக அங்கிருக்கும் வட்டாரங்கள் ஊடகத்தினருக்கு தகவல் சொன்னாங்க. அதே மாதிரி போலீஸாரிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, அவங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி விஜய் எத்தனை மணிக்கு வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வந்தார், அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டிருந்ததா செய்யப்படவில்லையா, இந்த மிகப்பெரிய அந்த ஸ்டாம்பேடுக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்படியாக 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பிறகு விஜய் அங்கிருந்து வெளியே வந்தார். விஜய் வெளியே வருவதற்கு முன்பு விஜயுடைய அட்வொகேட்ஸ் எல்லாம் சாயந்தரம், அதாவது மாலை நேரத்தில் சிபிஐ ஆஃபீஸ் விஜய் உள்ளே இருக்கும் போதே உள்ளே போனதா அங்கே இருக்கும் ஊடகவியலாளர்கள் நமக்கு தகவல் சொன்னாங்க. விஜய் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியேறும் காட்சிகளை பார்க்கலாம். ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் விசாரணை முடியல, மறுபடியும் நாங்கள் அழைப்போம், அப்போது விஜய் மீண்டும் ஆஜராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீண்டும் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும் என்றே நமக்கு தெரிகிறது. போலீஸு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸு, விஜய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸு ரெண்டுத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் சிபிஐ அதிகாரிகள் என்றும் நமக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.